ஹாய் கைஸ். எனக்கு ஒரு கஸ்டமர் இன்றைக்கி கால் பண்ணி, நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரேன், எனக்கு ஏசி மட்டும் ஃபிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார், ஆல்ரெடி என் நம்பர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், நீங்கள் ஆல்ரெடி எனக்கு மேடவாக்கத்தில் 2 ஏசி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் உங்கள் நம்பர் நான் சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதனால தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார், வாங்க சார், வந்தவொடனே கால் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி, அதான் இன்றைக்கி கால் பண்ணார். போனேன். மதுரவாயில் ஆலப்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னார். சரி, கிளம்பி போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு ஓகே சார் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்டாண்டு என்கிட்ட இல்லை, புது ஸ்டாண்டு வாங்கி போட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு புது ஸ்டாண்டை வாங்கிட்டு வந்து அதை நான் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவுடோரை உட்கார வச்சுட்டு பைப் லைன் தேவைப்படுற மெஷருக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. சார், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் தெரியாமல் பண்ணாரா தெரிஞ்சு பண்ணாரான்னு தெரியல எனக்கு. தண்ணியில் ஒரே டஸ்ட்டாக இருந்தது. சார், எனக்கு தண்ணி இதில் டஸ்ட்டாக இருக்குது, வேறு தண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டேன். சரி சாரிப்பா அப்படின்னு சொன்னார். ஓகே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு ஏசியை ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காமிச்சிட்டு செக் பண்ணி ஓகேவா சார் பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டுட்டு நானும் கிளம்பிட்டேங்க.